வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனவர்களை இந்திய தூதரகத்திற்கு எதிராக தூண்டிய கடற்தொழில் அமைச்சர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஹட்டன் நேஷனல் வங்கி 100 மில்லியன் ரூபாய் நன்கொடை. மலையக ரயில் மார்க்கத்திற்கு பாரிய சேதம். வீதிகளை புனரமைக்க இன்னும் சில காலங்கள் செல்லும். போலி கடவுச்சீட்டுடன் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி இளைஞன். சிறையில் உள்ள டாக்ஸியுடன் பிஸ்கட் உண்ட காவல்துறை உத்தியோகத்தர் பணி நீக்கம். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு நிவாரணம், பொதுமக்களுக்கு விடுக்கப்படும் கோரிக்கை. மண்டைதீவு புதைகுழி வழக்கு, காவல்துறையினருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. அசோக ரன்வல மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை, என்பிபிக்குள் பிளவு. இனி விரிவான செய்திகள். மீனவர்களை இந்திய தூதரகத்திற்கு எதிராக தூண்டிய கடல் தொழில் அமைச்சர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. கடல் தொழில் அமைச்சர் மீனவர்களை தூண்டிவிட்டு யாழ் இந்திய தூதரகத்திற்கு எதிராக போராட்டம் செய்யுமாறு வற்புறுத்தியதாக டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினம் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய இழுவை படகுகளுக்கு எதிராக யாழில் இடம்பெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்றும், அமெரிக்கா மற்றும் சீனா தூதரகத்தை யாழில் அமைப்போம் என்றும் மீனவர் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த ஒரு மீனவன் தெரிவித்த கருத்தானது இன்று ஒட்டுமொத்தமான மீனவர்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்குரிய ராஜதந்திர நகர்வுகளின் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இது பாரிய வேதனைக்குரிய விடயம் மாத்திரமல்ல, அவலங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை மீண்டும் ஒரு அவலத்திற்குள் தள்ளக்கூடிய செயற்பாடாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த கருத்துக்கு பின்னால் ஆளும் தரப்பு இருக்கிறது என்ற விடயம் திட்ட தெளிவாக தெரிகிறது. போராட்டத்தை நடத்திய மீனவர்கள் திங்கட்கிழமை ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தனர். அதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தனர். தற்போதிருக்கின்ற கடற்தொழில் அமைச்சர் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என வற்புறுத்துவதாக மீனவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தனர். இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கக்கூடாது. ஜனாதிபதி ஒரு நல்ல தீர்வு தருவார் என மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் இவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கையில் ஆளும் தரப்பின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு மக்களை வழிநடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பாரிய தவறாகும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பிரச்சனை. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாண மீனவர்கள் தொழில் முதல்களை இழப்பதுடன் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் தள்ளப்படுகிறார்கள். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு அவலத்திற்கு உள்ளாகிறார்கள். இந்த இழுவை மடி மீன்பிடி முறையானது இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது. இலங்கை மற்றும் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சுக்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர, பாதிக்கப்பட்ட இனத்தை தூண்டி மீண்டும் அவர்களை பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிடுவது ஆபத்தான விடயம் என அவர் குறிப்பிட்டார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஹட்டன் நேஷனல் வங்கி 100 மில்லியன் ரூபாய் நன்கொடை. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தொடங்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்புகள், வர்த்தகர்கள் மற்றும் பரோபகாரிகளிடமிருந்து தொடர்ந்து நன்கொடைகள் கிடைத்து வருகின்றன. இந்த நிலையில் ஹட்டன் நேஷனல் வங்கி 100 மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்கியதுடன் அதற்கான காசோலையை ஹட்டன் நேஷனல் வங்கியின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான தமித் பல்லேவத்த மற்றும் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஆகியோர் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயகவிடம் கையளித்தனர். மலையக ரயில் மார்க்கத்திற்கு பாரிய சேதம். வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமைக்கு திரும்புவதற்கு குறிப்பிட்ட அளவு காலம் செல்லும். நாட்டில் இடம்பெற்ற புயல் மற்றும் மண்சரிவு வெள்ள அனர்த்தம் காரணமாக கொட்டகலையிலிருந்து அம்பைவல இடையில் புகையிரதங்களை இயக்குவது மிகவும் கடினம் எனவும், புகையிரத வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமைக்கு திரும்புவதற்கு
குறிப்பிட்ட அளவு காலம் செல்லும் எனவும் ரயில்வே வீதி பராமரிப்பு பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் கிரேட் வெஸ்டர் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் வீதி தாளிறங்கியுள்ளதால் கொட்டகலையிலிருந்து அம்பேவெல வரையிலான ரயில் பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் எனவும் நாட்டில் ஏனைய இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் புனரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் அவை தற்காலிக புனரமைப்புகளுக்கே உட்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கின்றனர். தற்போது மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மலையக ரயில் வீதிகளை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நானோயா ஹட்டன் ரயில் நிலையத்தில் உள்ள புகையிரத வீதி பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இறுதியில் ஏற்பட்ட புயல் மற்றும் இயற்கை அனர்த்தத்தால் மலையக புகையிரத சேவையின் பாதைகள், பாலங்கள், புகையிரத நிலையங்கள் மற்றும் சமிஞ்சை கட்டமைப்புகள் மற்றும் பிரதான கட்டிடங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளன. மண்டைதீவு புதைக்குழி வழக்கு விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல். மண்டைதீவு புதைக்குழி தொடர்பிலான விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக வழங்காது தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு போலீசாருக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் ராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கொம்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதன்போது 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் 45க்கும் அதிகமான உடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன. அதேபோன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் சடலங்கள் இருக்கின்றன. எனவே குறித்த கிணற்றை அகழ்ந்து உடலங்களை வெளிக்கொணர்ந்து உண்மைகளை வெளியுலகுக்கு வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மரிலா ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து சான்று ஆதாரங்களுடன் விசாரணை அறிக்கையில் மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை போலீசாரால் அப்பகுதி மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், கடற்படையினர், ராணுவத்தினர் மற்றும் உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகள் தொடர்பிலான விசாரணை உள்ளடங்கலான விசாரணை அறிக்கையினை கையெழுத்து பிரதியாக மன்றில் போலீசார் சமர்ப்பித்தனர். அதனை அடுத்து விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக புதன்கிழமை மன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார். போலி கடவுச்சீட்டுடன் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி இளைஞன். கிளிநொச்சி முழங்காவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலி கடவுச்சீட்டுடன் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு ஓமான் மஸ்கட் நகர் ஊடாக ஜேர்மன் நோக்கி பயணிக்க முயன்ற இளைஞனே குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர். ஓமான் செல்வதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த குறித்த நபர் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரும் கருமபீடத்தில் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட சந்தேகத்தில் இளைஞரை தலைமை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போது இளைஞருடன் அவர் வைத்திருந்த அனைத்து ஆவணங்களும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது அவரின் கடவுச்சீட்டு போலியானது எனவும் அதில் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் முத்திரைகளும் போலியானவை என்று தெரிய வந்துள்ளது. பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றதாக கூறியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள தக்சியுடன் பிஸ்கட் உண்ட காவல்துறை உத்தியோகத்தர் பணி நீக்கம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்சியுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்
சந்தேக நபர் நந்தகுமார் தக்சியுடன் ஒரு பிஸ்கட்டை இரண்டாக பிரித்து பகிர்ந்து உண்டதாகவும் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் காணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகி இருந்த நிலையில், பின்னர் அவரும் அவரை போலவே தோற்றமளிக்கும் இந்த சந்தேக நபரான நந்தகுமார் தக்சி உட்பட 6 சந்தேக நபர்கள் நேபாளத்தில் காத்மண்டு நகரில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்கள், பொதுமக்களுக்கு கோரிக்கை. டிட்வா சூறாவளியால் அழிக்கப்பட்ட தென்னை மரங்கள் குறித்த தகவல்களை டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் வழங்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். சபையின் தலைவர் தெரிவிக்கையில், உள்ளூர் கிராம அலுவலகர்கள் மூலம் இந்த தகவலுக்கான பல கோரிக்கைகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நஷ்ட ஈட்டுத் தொகை பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகளுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை தீர்மானிக்க இந்த தரவுகள் பயன்படுத்தப்படும். அளிக்கப்பட்ட ஒரு தென்னை மரத்திற்கு ரூபாய் 10,000 என்ற முன்மொழியப்பட்ட மானியம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்று அவர் தெளிவுபடுத்தினார். சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் பரிசீலித்த பின்னரே நஷ்டஈடு குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அசோக ரன்வள மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை, என்பிபிக்குள் பிளவு. விபத்தை ஏற்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வள மீதான கட்சி ரீதியான நடவடிக்கை தொடர்பில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதன்படி காவல்துறை தனது விசாரணையை முடித்து தீர்ப்பை அறிவிக்கும் வரை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகருமான அசோக ரன்வள மீது ஒழுக்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்க இதனை தெரிவித்துள்ளார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வளவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.